வெல்கம் டு ஈஸி சமையல். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு 5 நிமிஷத்தில் சுவையான லஞ்ச் எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். அப்போ தான் நம்ம கடுகுலது போடும்போது நல்லா ஈஸியாக பொரியும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அது வாசனையாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம பெரிய வெங்காயத்தை 1 கப் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வரமிளகாய் 3 போடுறேன். அதிகம் காரம் வேணாம், குழந்தைங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு கேரட் இப்போ சீவி வச்சுக்கலாம். இந்த சீவி வச்ச கேரட்டை இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கினதும் அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா கேரட் நல்லா வதங்கிடும். தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஏன்னா நம்ம அதில் சாப்பாடு போட்டு கிளறும்போது தண்ணி ஊற்றினீங்கன்னா அது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. எண்ணெயிலே வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கலாம். இன்னும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பசங்க மிச்சமே வைக்காமல் சுத்தமாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு பெரிய டென்ஷன் இருக்காது. நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கேரட் இனிப்பாக இருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது. அதுவும் அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்காது ஒரு சிலருக்கு. அந்த டேஸ்ட் கொஞ்சம் இதுலேயே நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி அது இன்னும் நல்லா டேஸ்டியாக கொடுக்கும். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதை சாறு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் நல்லா வெந்ததும் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கிளறலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுக்க ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மெதுவாக கிளறுங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிடும். இது கூட நான் வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸும் சேர்த்தும் போது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்க ஈஸி சமையல் பாருங்கள்.